உண்மையிலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பொறுத்தளவில் பொருள் பண்டங்கள்கிட்ட விலை கூடினா எங்களுக்கான கொஸ்டும் வந்து கூடும். கொஸ்டும் வந்து கூடைகள் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைகுடா யுத்தம் தொடங்குவதற்கு முன்னம் சிமெண்ட் விலை வந்து 1980 ரூபா. இன்றைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் உங்களுக்கு எடுக்க போகிறோம்னா முதல்ல நாங்கள் சைட்டை விசிட் பண்ணணும், உங்களோட லேண்டை வந்து பார்க்கணும். நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் அச்சுவேலி பகுதியிலையும் நான் இப்போ 3 ப்ராஜெக்ட் செய்கிறோம். ரைட், அச்சுவேலி பகுதியில் எக்ஸிபிஷன் செய்கிறது ஈஸியாக, மட்டுவில் சாவச்சேரி பகுதியில் எக்ஸிபிஷன் செய்கிறது ஈஸியாக. எங்களுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு நார்மலாக சாதாரண ஒரு 3000 சொல்கிற வீட்டுக்கு எக்ஸிபிஷனுக்கு மட்டுமே என்ன மெட்டீரியல்ஸ் பாய்க்க போகிறோம், சைட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, சைட்டுக்கான ஆக்சஸ் வந்து ஓகே இருக்கா, மற்ற வந்து வீட்டில் உள்ள டிசைன் என்ன, கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட் என்ன, ஒரு வீட்டில் எத்தனை டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டாய்லெட் பாத்ரூம்ஸ் வேறு வந்து கோஸ்ட் கூடிடும். அப்போ சதுரடி என்று கதைக்கிறது ஒரு வகையான மக்கள் ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வோட சனத்தை எடுத்து போட்டு ஜனத்தை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி தான் அது முடியும். அது நாங்களும் என்ன செய்யணும், அது போல் அந்த ஒரு 16 வருஷமாக இந்த கம்பெனியை நிலைநிறுத்தி நிறைய விதவிதமாக நிறைய வீடுகள் அமைச்சிருக்கிறீங்க. நீங்கள் எப்படி ஒரு கிளைண்ட் அணுகுறீங்க? கிளைண்ட்கிட்டேருந்து இந்த இப்போ என்ன மாதிரி ஒர்க் ப்ரோக்ரஸ் என்ன மாதிரி அப்டேட் பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் எங்களோட பேஜில் போடுறோம், எங்களோட சோஷியல் மீடியாவில் இல்லாட்டி எங்களோட யூடியூப்பில் போடுறோம் அத்தனை படங்களும் எங்களோட வீடுகள், எங்களோட ஒரிஜினல் படங்கள் நாங்கள் கிட்டத்தடி இன்னொரு வேறு கேரளா டிசைனோடையோ இல்லாட்டி வேறு வீடியோவில் டவுன்லோட் பண்ணி போட்டு டிக்டாக்லேயோ சோஷியல் மீடியாவில் போடுறாங்க கரிஞருங்க இல்லை. வணக்கம் என் அன்பான கரி இன்ஜினியரிங் வியூவர்ஸ், உங்களை பார்த்து கனகாலம் ஆகிட்டு இப்போ நாங்கள் இன்னொரு விதமான ஒரு தகவல்களை உங்களோட பரிமாறுறதுக்கு வந்திருக்கிறோம். அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகளில் வந்து நிறைய சச்சரவுகள் சண்டைகள் வந்ததால் எங்களோட நாட்டில் வந்து பண வீக்கம் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் நீங்கள் சில சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கள், வந்து ஒரே அளவிலான பட்ஜெட்லேயே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கள் கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த பேமெண்ட் வந்து வித்தியாசப்படாமல் இருக்குது. அப்படி நிறைய ஆட்ஸ்கள் நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில், அது மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. ஜாதவன் சிரட்டே வந்து இதுக்கான சில கேள்விகளை கேட்டு எங்களுக்கான கிளாரிஃபிகேஷனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனக்கு மட்டும் இல்லாமல் இதை பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கும் இந்த கிளாரிஃபிகேஷன் உதவியாக இருக்குன்ற நோக்கத்துக்கான இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ வாங்க சிரட்டை கேட்போம், இந்த பணவீக்கம் எங்களை அஃபெக்ட் பண்ணுதா, என்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுலாம் உண்மையாக அவங்க அப்படி தான் செய்கிறாங்களா, இல்லாட்டி என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க சிரட்டை போவோம். ஓகே, இப்போ நாங்கள் மேனேஜிங் டைரக்டர் ஜாதவன் சார்கிட்ட தான் வந்திருக்கிறோம். ஸோ சார்கிட்ட கேட்போம். சார், உங்கள் வியூவர்ஸ்கிட்ட உங்களை இதை சொல்லுங்கள். ரைட், குட் மார்னிங் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கு நாங்கள் சில தெளிவுபடுத்தல்கள், இப்போ எனக்கு நிறைய நாள் 2-3 நாளாக வந்து கங்காரனோட தெரியல சில கேள்விகள் கேட்கணும் வேண்டாம். சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் சில அட்களை பார்த்து போட்டு அதை தெளிவுபடுத்தும் மூலமாக தான் என்னட்ட கேள்விகளை கொண்டு. சரி, உங்களோட கேள்வி வச்சுக்கோங்க, நான் உங்களோட சொல்கிறேன். சார், நான் குறிப்பிட்ட அதாவது இந்த வேர்ல்டில் வந்து நிறைய வார்ஸ் நடந்துகிட்ருக்காங்க சார். அந்த வாரில் வந்து சார் நிறைய அஃபெக்ட் ஆகுது. எங்கள் நாட்டில் வந்து வேறு நிறைய பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகிக்கொண்டே இருக்குது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்க அந்த வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா முதல் அடித்த இந்த ப்ரைஸ், அதாவது அவங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ தான் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே ப்ரைஸில் இப்போவும் மெட்டீரியல் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண வீக்கங்கள் இருக்குது. ஆனால் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வந்து ஒன்று இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலாவது விஷயம் என்ன சொன்னால், இலங்கை பொறுத்தளவில் இலங்கை ஒரு உண்மையிலேயே வந்து நோமலாக பார்த்தீங்கன்னா ஹை இன்ஃப்ளேஷன் உள்ள ஒரு நாடு. அதாவது பணவீக்கம் வந்து நோமலாகவே கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா கூட உள்ள ஒரு நாடு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் போன முறை இதே டைம் வந்து யூகேல நிற்க லண்டன் பவுண்ட்ஸ் வந்து 384 ரூபாய் இருந்தது. இலங்கை அதாவது ஒரு பவுண்ட்ஸ் லண்டன் ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் வந்து இலங்கை ருப்பிக்கு வந்து 384 ரூபாய் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிலவரம் 430 ரூபாய் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 46 ரூபா வந்து கூடியிருக்கு. இது காரணம் எங்களோட ருப்பியின் வேல்யூ வந்து குறைய வெளிநாட்டு கரன்சிக்கு நிகரான எங்களோட ருப்பியை வந்து கூட காட்டும். இப்போ யூரோ வந்து நான் போன வருஷம் இதே டைம் வந்து 329 ரூபா 324 ரூபா இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 372 ரூபா நிற்கிது. அதேபோல் சுவிஸ் ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா 335 36 ரூபா அப்படி இருந்தது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 405 ரூபா நிற்கிது. இது காரணம் என்னென்னு சொன்னால், நான் அவைக்கும் அங்கே இன்ஃப்ளேஷன் இருக்குது தான். எங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அதை விட பயங்கர ஸ்பீட். அதாவது பணவீக்கத்தால் வந்து இலங்கையின் நாணய பெறுமதி வந்து சடுதியாக வந்து காலத்தோட வீழ்ச்சி அடைகிறது தான் அந்த பணவீக்கம். அதால் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏன்னா இங்கே வந்து பொருள் பண்டங்கள்கிட்ட விலை வந்து பயங்கரமாக ஸ்பீட்டாக வந்து கூடுது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதலாக வருவோம்னு சொன்னால், நீங்கள் கேட்குறீங்க அதாவது
இப்போ கடந்த இந்த வளவுடா யுத்தம் காரணமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட 18% வந்து எல்லா பொருட்களோட விலையும் வந்து சடன்லியாக லாஸ்ட் 1 மந்த்துக்கு கூடி இருக்கு. ஸோ இது வந்து எங்களோட ஃபீல்டை வந்து பெரிதளவில் எஃபெக்ட் பண்ணுந்தான். நீங்கள் கேட்குறது என்னென்று பழைய ரேட்டுக்கு அவங்க செய்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பார்க்க அப்படி தான் நெட்டுகள் போட்டு கொண்டிருக்காங்க. நான் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் யோசிப்பாங்க. அதை பற்றி நீங்கள் உண்மையிலே என்னென்னு சொன்னால் சொந்தங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பொறுத்தளவில் பொருள் பண்டங்கள்கிட்ட விலை கூடினா எங்களுக்கான கொஸ்டும் வந்து கூடும். கொஸ்டும் வந்து கூடைகள் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வளகுடா யுத்தம் தொடங்குவதற்கு முன்னம் சிமெண்ட் விலை வந்து 1980 ரூபா, இன்றைக்கு வந்து 2300 ரூபா. மண் வந்து 84,000 ரூபா ஒரு டிப்பர் லோட்டு, இன்றைக்கு வந்து 1,20,000 ரூபா. சல்லி வந்து 54,000 ரூபா ஒரு டிப்பர் லோட் சல்லி, இன்றைக்கு வந்து 72,000 ரூபா. எல்லாமே நியர்லி 20% 25% வந்து கூடியிருக்கும். கூடினா கட்டாயம் கன்ஸ்ட்ரக்ஷனான கோஸ்ட்டும் வந்து கூடும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் தெளிவுபடுத்த முடியும். ப்ராஜெக்ட் எடுக்கிறது கட்டித்தனம் இல்லை, எடுத்த ப்ராஜெக்டை முடிக்கிறான்னு கட்டித்தனம் மட்டும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நாங்கள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 7 வீட்டுக்கிட்ட ஹேண்டிங் ஓவர் செஞ்சுருக்கோம். ரைட், ஒரு வீட்டை நாங்கள் கட்டி எடுத்து அதை வந்து முடித்து ஹேண்டிங் ஓவர் செய்கிறோன்றது ஒரு வீடு 100% கம்ப்ளீட் பண்ணி ஒரு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணினா மட்டும்தான் அந்த ஹேண்டிங் ஓவர் செரிமனின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யலாம். அதுதான் எங்களோட ஃபீல்டில் உள்ள வளமையான நிஜமான உண்மை. ஸோ ஒரு வீட்டை முடிக்க எடுக்கிற எங்களுக்கு வந்து கொஸ்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஏனெண்டா ஒரு சாமான் விலை கூடினா கட்டாயம் எங்களோட கோஸ்ட் வந்து கூடும். அதையும் தாண்டி உண்மையாக ஒருத்தர் வந்து பழைய ரேட்டுக்கு செய்கிறோம், விலையில் கூடினாலும் நாங்கள் ரேட்டை கூட்ட இல்லைன்னு சொன்னால் ஒருத்தருமே எங்களோட வீட்டு காசை போட்டு இங்கே வந்து வேலை செய்கிறது இல்லை. ஒரு நிறுவனத்தின் மறுபக்கம் வந்து லாபத்தை நோக்காக கொண்டு தான் ஒரு தொழில் நிறுவனங்களோ இல்லை ஒரு தொழிலோ இல்லாட்டி யாராவது வேலை செய்கிறது. அப்போ ஒரு லாபம் இல்லாமல் ஒருத்தர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் என்ன பொறுத்தவரை நான் எப்படி யோசிப்பேன் சொன்னால் அவர் வந்து இப்போ 25-20% வந்து இங்கே வந்து பொருள் பண்டங்கள்கிட்ட விலை கூட உலக நாடுகள் எல்லா இடமும் அதிகரிச்சிருக்கு, எல்லா இடமுமே கொஸ்ட் கூடி இருக்குது. அப்போ எல்லா இடமே கூட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கான கொஸ்ட்டை வந்து எல்லாரும் கூட்டியிருக்கணும், ரேட்டை கூட்டியிருக்கணும். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ அப்படி இருக்கத்தக்கதாக ஒருத்தர் இல்லை வளமையான ரேட்லேயே செய்கிறோம். அது ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கே ஒழிய முடிக்கிறதுக்கு இல்லை, எடுக்கிறதுக்கான ஒரு உத்தி. அதை ப்ராஜெக்டை உள்ளுக கொண்டு வந்து இடநடுவில் விட்டுட்டு ஓடுறதுக்கான உத்தியை ஒழிய வேறு எதுவுமே அவன் அங்கே செய்ய போகிறதும் இல்லை. அது ஒரு என்னை பொறுத்தளவில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு வந்து அந்த சாத்தியம் இல்லாத விஷயத்தையே மார்க்கெட்டிங்காக மாற்றி ஒரு போலியான ஒரு மார்க்கெட்டிங்கை செய்து ப்ராஜெக்டை உள்வாங்கி இடநடுவில் அவை வந்து உண்மையிலே வந்து கிணவருக்கு ஷோர்ட் டைம் பிரச்சனை ஷோர்ட் அவுட் பண்ணுறது நிறைய தேவைகள் இருக்கலாம். அந்த தேவையை தீர்க்கிறதுக்கு இப்படியான ப்ராஜெக்டை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கலாம். எங்களுக்கு அது நோக்கம் இல்லை. எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் எடுத்தால் அதை முடிச்சு கொடுக்க வேண்டியதுதான் எங்களோட நோக்கம். அப்போ ப்ராஜெக்ட் எடுத்தால் முடிக்க போகிற நாங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக தான் இருக்கோம். ரைட், அப்போ நாங்கள் சரியான முறையில் நாங்கள் கண்ட்ரக்ட் இங்கே வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாம் கூட்டிட்டு தான். ஸோ நாங்கள் கோஸ்ட்டை கூட்டுவோம், ஃப்ராங்காக சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் முடித்து தர போகிறனால அப்படி தான் கதைப்போம். ரைட், அப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா மக்களோட ஸோ விளம்பரங்கள் எப்போ 2 விதமான விளம்பரம் இருக்குது. கொண்டு வந்து விளம்பரங்களில் போலி விளம்பரங்கள் இருக்குது, உண்மையான விளம்பரங்கள் இருக்குது. அப்போ எது வந்து சரியானது, எது வந்து பிழையானது, எதை நாங்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை நாங்களாம் ஓனாக யோசிச்சு முடிவெடுக்கணும் மொழியை எங்களோட சொந்த மூளையும் சுயபுத்தியும் தான் இன்றைக்குமே சரியான முறையில் எங்களுக்கு வழிகாட்டும். ஸோ மற்றவர்கிட்டேருந்து நாங்கள் ஆலோசனை எடுக்கலாம், ஆனால் ஃபைனல் டிசிஷன் should be taken by us. ரைட், அதுதான் முக்கியம். அப்போ உறுதி முடிவுன்றது இன்றைக்கு நாங்கள் எடுத்து பழகணும், ஆலோசனைகள் எடுக்கப்படலாம், ஆனால் உறுதி முடிவுன்ற அப்போ நார்மலாக வந்து என்ன போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ அண்மை காலங்களாக வந்து இவ்வளோ விலை கூடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் கோஸ்ட் கூட இல்லை, இல்லாட்டி அதே ப்ரைஸுக்கு எடுக்கிறோம், பழைய பொருள்கிட்ட விலைக்கு வந்து பழைய விலைக்குத்தான் நாங்கள் இன்றைக்கு எடுக்கிறோம்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து வீட்டு காசை போட்டு இங்கே ஒரு தடவை வியாபாரம் செய்கிறதும் இல்லை, அப்படி இங்கே ஒரு தடவை சர்வீஸ் செய்யலை. எல்லாமே ஒரு நிறுவனத்தின் நோக்கம் என்ன, லாபம் விட்டுறது. ஸோ லாபம் இல்லாமல் ஒரு தடவை ஓடுறோன்னு சொல்கிறது உண்மையாக ஒரு அப்பட்டமான போய். அப்படி ஒரு மார்க்கெட்டிங் செய்து தொழில் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அதாவது அப்படின்னா அவையன் வந்து என்ன செய்யணும், மக்கள்கிட்ட வந்து நாங்களால் ஏழும்னு சொல்லிடணும், பாதியிலேயே ப்ராஜெக்டை விட்டுட்டு போடிங்க. இப்போ நார்மலாக வந்து நாங்கள் எந்த ஒரு நிறுவனத்தின் விஷயங்கள் மற்ற நிறுவனங்களை சாடியோ இல்லாட்டி மற்ற நிறுவனங்களை தாழ்த்துறதுங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு யதார்த்த ஒரு விழிப்புணர்வோட ப்ராஜெக்டில் வந்து கொடுக்கணும், இல்லாட்டி நீங்கள் வந்து சரியான முறையில் இப்போ நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய நேர்மையாக செய்யணும், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நல்ல முறையில் வந்து ப்ராஜெக்டில் வந்து சரியான முறையில் எடுத்து சரியாக செய்யணும். அப்படியானவர்களிடம் நீங்கள் கொண்டு கொடுத்தா அது ஓகே, நாங்கள் சௌர கம்பெனிகளுக்கு எதிரானவர்களும் அல்ல, அல்லது மற்றவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்களும் அல்ல. ஆனால் ஒரு பிழையான மார்க்கெட்டிங், பிழையான உத்திகளை பாவிச்சு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொல்லி பேய் காட்டுறது அது ஒரு வகையான சீட்டிங் தான், ஒரு சீட்டிங். அது பிழையான விளம்பரங்கள். அது உண்மையிலே இலங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு 5000 ரூபா எடுத்தால் வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள அது முடிஞ்சிடும்.
ஒரு பால்மா பேக்கெட்டே 1300 அப்படியான ஒரு இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெளிநாட்டு கரன்சிக்கு நீரான ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கூடிக்கொண்டே போகுது. இன்னொரு நான் நினைக்கிறேன் அடுத்த 1 இயரில் இப்போ நான் அதான் போன வருஷம் இதே நான் பிரித்தானியாவில் நிற்க 384 1 பவுண்ட்ஸ் வந்து 384 இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 430 430 நான் நினைக்கிறேன் அடுத்த 500 இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா எங்களோட நாட்டின் நாணய பெறுமதி விழுந்தோண்டு போகிறோம். நாணய பெறுமதி வேல்யூ ஆஃப் த ருப்பி வந்து கீழே போய் கொண்டு இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் இங்கே பொருள்கள்ட்ட விலைகள் கூடிக்கொண்டு போகுது. அப்போ தான் பணவீக்கம்னு சொல்கிறது. அப்போ பணவீக்கம் உள்ள நாட்டில் வந்து பணவீக்கம் இருந்தால் இவ்வளோதான் கோஸ்ட் இப்படி தான் செய்யலாம்னு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நிறைவாக செய்து கொடுக்கலாம். அப்போ நான் பிள்ளையான பொய் விளம்பரங்களை செய்து போட்டு நான் திருப்பதி ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் எடுக்கிறது கட்டுத்தனம் இல்லை, எடுத்த ப்ராஜெக்டை முடிக்கலாம் கட்டுத்தனம். ஸோ அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட் சார் ஸ்கொயர் ஃபீட் கணக்குண்டு நாங்கள் முதல் வீடியோலையும் அது கதைச்சு நாங்கள் இந்த ஸ்கொயர் ஃபீட் என்று கதைக்கிறது உண்மையிலே வந்து ஒரு பிள்ளையான தாவலும் ஒரு ப்ரொஃபஷனலான கம்பெனிக்கு அது அழகல்ல. ஒரு சும்மா ஒரு அவரேஜுக்காக அது கதைக்கிறத ஒழிய ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் உங்களுக்கு எடுக்க போகிறோம்னா முதல்ல நாங்கள் சைட்டை விசிட் பண்ணணும், உங்களோட லேண்டை வந்து பார்க்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் அச்சுவேலி பகுதியிலையும் நாங்கள் இப்போ 3 ப்ராஜெக்ட் செய்கிறோம். ரைட், அச்சுவேலி பகுதியில் எக்ஸிபிஷன் செய்கிறது ஈஸியாக, மட்டுவில் சாவச்சேரி பகுதியில் எக்ஸிபிஷன் செய்கிறது ஈஸியாக. மட்டுவில்ல வந்து நாங்கள் 25 குளம் கிடங்க நாங்கள் 2 டேஸில் 8 லேபர்ஸை போட்டு வெட்டிடுவோம். இதே அச்சுவேலியில் நாங்கள் நார்மலி வந்து 1.5 சென்டாலும் வந்து நாங்கள் வந்து கிடங்கடி முடிக்கலாம். அவ்வளோ பாறைக்கல்கள். அதே போல் மந்தியே பருத்தித்துறை எங்களோட வடமாதியில் கூடுதலான பகுதி வந்து பார்த்திங்கன்னா சரியான பெட்ராக் அந்த பாறை உள்ள இடங்கள். சில இடங்கள் வந்து இப்போ உடுப்பட்டி கொட்டை அதெல்லாம் மண் கண்டம், சரி எங்களுடைய அல்வேல மண். அப்போ அப்படியான இடங்களில் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் வந்து ஒரு ஈஸியாக, அதாவது சரியான குறைஞ்ச கோஸ்டோடு செய்யலாம். இதுவே நாங்கள் வந்து அச்சுவேலி மந்திய பக்கம் போய்க்கல, அல்லாடி இங்கே என்ன புத்தூர் ஆவரங்கள் பக்கம் போய்க்கல, ஒரு அடியிலேயே கல் வேறு. அப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் சொல்லுது எக்ஸிபிஷன் செய்து கல் உடைச்சி உள்ளுக வந்து செய்கிறது. அப்போ எங்களுக்கு கோஸ்ட் வந்து ஒரு நார்மலாக சாதாரண ஒரு 3000 சொல்கிற வீட்டுக்கு எக்ஸிபிஷனுக்கு மட்டுமே அச்சுவேலி புத்தூர் பக்கம் வந்து 4 லட்சம் முடியுது. கிரைண்டர் போட்டு ஜேசிபி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டைமும் வந்து 1 மந்த் இருக்குது. இதுவே நாங்கள் சாவச்சேரி பக்கம் இல்லை அல்வா பக்கம் செய்த மாட்டால் நாங்கள் வித்தின் 2 டேஸில் வந்து எக்ஸிபிஷன் செஞ்சு விட்டு போய் கொண்டே இருப்போம். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். அதே போல் பாதை ஒரு லேண்டுன்றது இங்கே இருக்குமன்றது உங்களுக்கு தெரியாது. அப்போ லேண்டை போய் பார்த்தா தான் தெரியும் அந்த பாதைக்கான ஆக்சஸ் எப்படி இருக்குது. எங்கள்கிட்ட டிப்பர்கள் போகுமா, வாகனங்கள் கிணறு வாகனங்கள் போகுமா, போகாட்டி எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கூடும். ரைட், அப்போ மற்ற சோயில் கண்டிஷன் பிரச்சனைனா இன்னும் டெப்த் கூட எடுக்க வேண்டி வரும். ரைட், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சரில் மாற்ற வேண்டி வரும். அப்போ கொஸ்ட் வந்து அது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் வந்து கொஸ்ட் வந்து மாறும். இதுதான் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி எவருமே ப்ரப்போஸ் பண்ணி சொல்லவே இல்லாது. அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், லேண்டை விசிட் பண்ணி லேண்டை நேச்சரை அழிஞ்சு அதன் தன்மையை பார்த்து அந்த பாதை சில இடங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நான் சில இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறோம் 8 அடி பாதை இருக்குங்கிற வாகனங்கள் போகாது. அப்போ நாங்களுக்கு மெட்டீரியல் எங்கே ஓட்டி எங்கே ஏற்றுறோம். ஸோ இவ்வளோ தூரம் போட்டு அதுக்கிட்ட மாதிரி தான் கொஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட், அப்போ கிளைண்ட் அக்செப்ட் பண்ணி வரையின விஷயம். அப்போ நாங்கள் சதுரடி என்று கதைக்கிறதுன்றது எந்த விதத்திலும் நியாயமும் இல்லை. அதோட இந்த பொருள்பண்டங்கள்லேயே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நார்மலி கொமோட்டோவில் வந்து 2 லட்சம் ரூபாவும் இருக்குது, 40,000 ரூபாவும் இருக்குது. இதே போல் பூட்டு பிணைச்சல், சீலிங் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், பெயிண்டிங் ஐட்டம், ப்ளம்பிங் ஐட்டம் எல்லாமே மார்க்கெட்டில் அதாவது 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இருக்குது மட்டும் வைங்களேன். அப்படி ஒரு ரேஞ்சில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் பாய்க்க போகிறோம், அதோட ப்ரைஸ் என்ன, அதை பொறுத்து ரேட்டில் நிறைய டிஃபர் பண்ணோம். நாங்கள் இப்போ கம்பிலேயே நிறைய வெரைட்டியான கம்பி இருக்குது. சிஎன் கம்பி இருக்குது, லங்கா டோர் இருக்குது, எஸ்எஸ் நிறைய பார் இருக்குது. அப்போ நாங்கள் நார்மலி வந்து ஒவ்வொன்றும் நிறைய ப்ரைஸ் வித்தியாசம். இப்போ நாங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் பாய்க்க போகிறோம், சைட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, சைட்டுக்கான ஆக்சஸ் வந்து ஓகேயா இருக்கா, மற்றது வந்து வீட்டில் உள்ள டிசைன் என்ன, கிளைண்ட்டை ரெக்வயர்மெண்ட் என்ன, ஒரு வீட்டில் எத்தனை டாய்லெட் பாத்ரூம் செட் வருது, நம்பர் ஆஃப் டாய்லெட் பாத்ரூம் வேறு வந்து கொஸ்ட் கூடிடும். அப்போ சதுரடி என்று கதைக்கிறது ஒரு வகையான மக்கள் ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வோட சனத்தை எடுத்து போட்டு ஜனத்தை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி தான் அது முடியும். அது நாங்களும் என்ன செய்யணும், அது போல் பிஓகி விருப்பம் வேண்டும். லேண்டின் நேச்சரை பார்த்து பாய்க்க ஒரு மெட்டீரியல்ஸின் ப்ரைஸை பார்த்து வீட்டுக்காரோட அறப்பேசி உறவு உண்டு, நாங்கள் என்னென்ன சாமான் பாவிக்க போகிறோம், என்ன ஐட்டம் எல்லாம் பாவிக்க போகிறோம்ட்டு டீட்டெயிலாக அவைட்டெல்லாம் கேட்டு அறிஞ்சு அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சுக்கொண்டு நீட்டாக பிஓகி செய்து கொடுக்குறோம். அது சதுரடியில் ஒரு இடத்துல ஒரு 3000 சதுரடி வீடு, ஒரு இடத்துல ஒரு சதுரடி ரேட் வருதுண்டா, இன்னொரு இடத்துல வேறு சதுரடி ரேட் வருது. இப்போ சதுரடி என்ற சொல்லு வசனங்கள் அதை பாவச்சு எடுக்கிறதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வகையான உத்தி, அவ்வளோதான். ஆனால் சில இடங்களில் வந்து இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு 16 வருஷமாக இந்த கம்பெனியை நிலைநிறுத்தி நிறைய விதவிதமாக நிறைய வீடுகள் அமைச்சிருக்கிறீங்க.
நீங்கள் எப்படி ஒரு கிளைண்ட் அணுகுறீங்க, கிளைண்ட்டிட்டேருந்து இந்த இப்போ என்ன மாதிரி ஒர்க் ப்ரோக்ரஸ் என்ன மாதிரி அப்டேட் பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் வந்து ஒவ்வொரு கிளைண்ட் இப்போ எங்கள்கிட்ட அணுகின கிளைண்ட் இல்லாட்டி இப்போ உங்கள் இருக்கிற 28 சைட் இப்போ கிளைண்ட்டுக்கு உங்களை பற்றி நாங்கள் எல்லாமே அரப்பேஸ் உறவு உண்டு. அவைக்கு சிறு திருடுகரை கொடுக்குறோம். இல்லை நாங்கள் பேஜில் போடுறோம், எங்களோட சோஷியல் மீடியாவில் இல்லாட்டி எங்களோட யூடியூப்பில் போடுற அத்தனை படங்களும் எங்களோட வீடுகள், எங்களோட ஒரிஜினல் படங்கள் நாங்கள் கிட்ட திருடி இன்னொரு வேறு கேரளா டிசைனோலையோ இல்லாட்டி வேறு வீடியோவில் டவுன்லோட் பண்ணி போட்டு டிக்டாக்லேயோ சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. கரிஞருங்க இல்லை, முழுக்கவே எங்களோட ஃபுல் ஓன் படைப்பு. ரைட், எங்களோட 28 சைட்டு ப்ரோக்ரஸ் அப்டேட் போடுறோம். 28 சைட்டுக்கு நாங்கள் ஓனாக திருடி வருகிறோம். ரைட், மற்றது நாங்கள் முடித்த வீடுகள், ஹேண்டிங் ஒர்க் செய்கிற வீடுலாம் எங்களோட சொந்த வீடுகள். எந்த ஒரு வேறு வெளியிடம் கேரளா டிசைன் அதுகிட்ட அந்த வீடியோவில் டவுன்லோட் பண்ணி போட்டு டிக்டாக்ல போட்டு மக்களை வந்து வேறு விதமாக மாற்றுறாங்க நாங்கள் இல்லை. கரிஞர்களை ஒரு பதிவு கூட ஒரு புறாக்கட்ட வீடுகளோ புறாக்கட்ட பதிவை போட்டு நாங்கள் மார்க்கெட்டிங் செய்ததும் இல்லை. அதை யாரும் ப்ரூவ் பண்ணவும் இல்லாத. ரைட், அதனால் உண்மையாக வந்து எங்களோட கிளைண்ட்டு தெரியும் நாங்கள் என்ன செய்கிறோம்டா டேபிளில் இருத்தி நாங்கள் வடிவா 2D 3D எல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணி கீறி இன்டீரியர் 3Dலேருந்து எக்ஸ்டீரியர் 3D எல்லாம் கீறி கொடுத்து உங்களோட வீடு முடிஞ்ச அப்புறம் இப்படி தான் வருமண்டு மக்கள் சனத்துக்கு ஒரு கிளியர் ஃபிக்சர் ஒன்று கொடுத்து என்ன மெட்டீரியல்ஸ் பாய்க்க போகிறோம், என்ன பிராண்டுகள், என்ன ஐட்டங்கள், என்ன சைஸ், டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்து அரப்பேசி உறவு கொண்டு தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்டில் செய்கிறோம். ஸோ அதால் எங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் அண்மை காலங்களில் எந்த கண்ட்ராடிக்ஷனும் வந்து எனக்கு இல்லை இவ்வளோ காலத்துக்கு. இப்போ இந்த அண்மை காலங்கள் இப்போ கொரோனா டைம் அதில் வேறு விஷயம். இப்போ சரி, சில இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொடுப்பீங்களா, இல்லாட்டி இந்த பிளானிங் டிசைனிங் தனித்தனியாக அப்படி தான்? இல்லை, நாங்கள் இப்போ அதான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டாம். நாங்கள் இப்போ டிசைன் பாட்டும் செய்து கொடுக்குறோம். அதாவது வந்து யாராவது உங்களுக்கு 3D வேணும் 2D வேணும், எங்களோட கரிஞருங்கின்ற ஒரு வித்தியாசமான வீடுகள் நாங்கள் கீறி கொண்டிருக்கோம் தானே. ஸோ அப்படியான வடிவான வீடுகளெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை அணுகினா நாங்கள் தனியாக 2D 3Dயும் நீங்கள் கீறி எங்கள்கிட்ட எடுத்து போட்டு நீங்கள் எங்களோட வேறு சௌர நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் உங்களுக்கு நேர்மையாக சேரக்கூடிய கட்டப்பட்டு செய்யும். அதில் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்களும் வந்து மற்றையும் வாழணுமன்றதான் எங்களோட நோக்கம் மொழியும். மற்றபடி நாங்கள் மட்டும் வாழணுன்றது எங்களுக்கு தேவையும் இல்லை, அப்படி யோசிக்கிறோம் இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் நோக்கம் தான் எல்லாரும் வாழணும். ஐயா, எங்கள்கிட்ட வேலை செய்து இன்றைக்கு வந்து அதாவது இந்த கரிஞர் வந்து 16 ஆண்டுகள் நிறைவு தன்மையில் இருக்குது. எங்கள்கிட்ட வேலை செய்து இன்றைக்கு வந்து வேறு கண்ட்ராக்ட் கம்பெனி போட்டு வேறு கம்பெனி நானே போய் ஓப்பனிங் செய்து விட்டுருக்கேன் போட்டு நல்லா இருந்து நல்லா வாழ்கிற பிள்ளைகளும் நிறைய இருக்கிறாங்க. ரைட், அவங்களும் வாழணும் நாங்களும் வாழணும். ஸோ எங்களுக்கு மற்றவை உருவாக்குறதா நோக்கம் மொழிய மற்றவனை தான். ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வான செய்திகளை கொடுக்க வேண்டியது எங்களோட தார்மீக கடமை. அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம்.